வணக்கம், இது உங்கள் தினக்கதிர். தூத்துக்குடி மாவட்டம் விளாத்திக்குளம் விவசாயிகள் பயிர் காப்பீட்டுத் தொகை தாமதமாக வழங்கப்படுவதைக் கண்டித்து துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் வருகைக்கு எதிர்ப்பு தெரிவித்து கருப்புக் கொடி ஏந்தி போராட்டத்தில் ஈடுபட்டனர். கடந்த டிசம்பரில் ஏற்பட்ட வெள்ளத்தால் கணிசமான பயிர் சேதம் ஏற்பட்டதைத் தொடர்ந்து நிவாரணத்திற்காக கிட்டத்தட்ட ஒரு வருடமாக அவர்கள் காத்திருக்கிறார்கள். போராட்டம் நடத்தி மனு அளித்தும் விவசாயிகளுக்கு உறுதியளித்த இழப்பீடு இதுவரை கிடைக்கவில்லை. விவசாயிகளின் போராட்ட திட்டங்கள் சமூக வலைதளங்களில் வெளியானதையடுத்து விளாத்திக்குளம் தாசில்தார் செவ்வாய்க்கிழமை அவர்களுடன் சமாதான பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டார். கலந்துரையாடலின் போது அரசாங்கம் விதித்துள்ள 5 ஏக்கர் இழப்பீட்டு வரம்பு போதுமானதாக இல்லை என்று விவசாயிகள் விளக்கினர். குறிப்பாக பெரிய நிலங்களை நிர்வகிப்பவர்களுக்கு இந்த பிரச்சினைக்கு தீர்வு காணுமாறு அதிகாரிகளை வலியுறுத்தினர். கரிசல் பூமி விவசாயிகள் சங்கத் தலைவர் வரதராஜன் 10 மாதங்களாகியும் இன்சூரன்ஸ் நிவாரணம் வழங்க கணிசமான நடவடிக்கை எடுக்கப்படாதது குறித்து மாவட்ட நிர்வாகம் அதிருப்தி தெரிவித்தார். விவசாயிகளின் இழப்பில் இருந்து மீண்டு அவர்களின் வாழ்வாதாரத்தை உறுதி செய்ய இழப்பீடு வழங்குவது உடனடி தேவை என்று அவர் வலியுறுத்தினார். குறைகளைச் சேர்த்து புதூர் தொகுதி விவசாயிகள் நலச்சங்கத்தின் செயலாளர் பிரசாத் விவசாயிகளை அரசு புறக்கணிப்பதை சுட்டிக்காட்டினார். மற்ற வழக்குகளில் வழங்கப்படும் விரைவான இழப்பீட்டுத் தொகையுடன் தாமதமான நிவாரணத்தை வேறுபடுத்துகிறார். அவர்கள் சட்டவிரோத அரக்குகளை உட்கொள்வது போன்ற சட்டவிரோத நடவடிக்கைகளில் ஈடுபட்டிருந்தால் அரசாங்க முன்னுரிமைகளில் உள்ள ஏற்றத்தாழ்வை குறைகூறி உடனடியாக 10 லட்சம் ரூபாய் இழப்பீடு பெற்றிருக்கலாம் என்று அவர் கடுமையாக குறிப்பிட்டார். விவசாயிகளுக்கு காப்பீட்டு கோரிக்கைகள் பரிசீலிக்கப்படும் என உறுதியளித்த அதிகாரிகள் முதற்கட்ட நிவாரணத் தொகையாக 5 கோடி ரூபாய் வழங்க தயார் என அறிவித்தனர். மேலும் விவசாயிகள் தங்களது நிலுவையில் உள்ள குறைகளுக்கு தீர்வு காணும் வகையில் முதல்வர் ஸ்டாலினை சந்திக்க ஏற்பாடுகள் செய்யப்பட்டு வருவதாகவும் வட்டாரங்கள் உறுதி செய்தன. இது உங்கள் தினக்கதிர். நன்றி.